இட்ஸ் Thursday ஈவினிங். தம்பிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்த்தேன். உருளைக்கிழங்கு இருந்தது, அதனால உருளைக்கிழங்கு வச்சு பஜ்ஜி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடிமேட் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும். ஸோ தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது ஊறத்துக்குள்ளே நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணிடலாம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அது வந்து நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு எடுத்தோன்னா சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆகிடும். பஜ்ஜினாலே எனக்கு ஞாபகம் வர்றது அந்த மெரினா பீச்சில் கொடுக்குற பஜ்ஜி தான். எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி வீக்கெண்ட் இல்லைன்னா வந்து ஆனுவல் ஹாலிடேஸ்லாம் வரும்போது மெரினா பீச்சுக்கு போவோம். அங்கே வந்து இந்த மாதிரி மிக்சட் பஜ்ஜின்னு கொடுப்பாங்க. அதில் வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி அந்த மாதிரி மிக்சடாக கொடுத்து கூட ஒரு சட்னியோட கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலாக இருக்கும். சின்ன வயசில் எப்போவுமே நாங்கள் பீச் போகும்போது கண்டிப்பாக அதை மறக்காமல் சாப்பிடுவோம். இப்போ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஸோ என் தம்பி கொடுத்து பார்த்தேன். அவன் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னா நானும் சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அன்றைக்கி ஈவினிங்காக முடிச்சிட்டோம்.